Welcome to Ask Education channel. In the video, we will 11th standard computer science, computer applications and computer technology books la koduthirukken. Chapter 5 working with Windows operating system irukku. So in the chapter kana question answers vandu paaka porom. So already chapter 5 kana question answers already upload பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து old bookல இருக்க chapter 5. அதாவது working with typical operating system சொல்லிட்டு Windows plus Ubuntu ரெண்டுமே வந்து explain பண்ண மாதிரி இருக்கும் அந்த chapter 5 old bookல. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து நியூ எடிஷன் இருக்கு இல்லையா 2020 கான நியூ எடிஷன் புக்ல கொடுத்திருக்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் வந்து அதுல கொடுத்திருக்காங்க. உபுண்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த சாப்டருக்கான क्वेश्चन ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? So part 1 kana answers paakalam. So first one, from the options given below, choose the operations managed by the operating system அப்படினு கேட்டிருக்காங்க. So இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க வந்து all of the above. So memory, processor, IO devices இது எல்லாமே வந்து ஒரு operating system வந்து manage பண்ண முடியும். So all of the above is the right answer. Second one, which is the default folder for many Windows application to save your file அப்படினு கேட்டிருக்காங்க. So default folder பாத்தீங்கன்னா வந்து my document தான் வந்து default folder. Third one, under which of the following OS the option shift plus delete permanently deletes a file or folder அப்படினு கேட்டிருக்காங்க. So all Windows operating system லையும் வந்து இது work பண்ணும். So Windows 7 is the right answer. சரிங்களா? So மத்த OS ல வந்து இது work ஆகாது. And fourth one, what is the meaning of hibernate in Windows XP or Windows 7 கேட்டிருக்காங்க. So hibernate அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து it shuts down the computer and before shutting down என்ன பண்ணும்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணாமல் அதை அப்படியே ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணிடும். ஸோ நம்ம மறுபடியும் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால இந்த டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஷட் டவுன் தி கம்ப்யூட்டர் வித்வுட் க்ளோசிங் தி ரன்னிங் அப்ளிகேஷன்ஸ். Fifth one, the shortcut key used to rename a file in Windows is F2. சரிங்களா? So answer is F2. Part 2 கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். First one, what is known as multitasking கேட்டிருக்காங்க. So Windows operating systemல நம்ம multiple applications simultaneously வந்து work பண்ண முடியும். So that thing is called as multitasking. And second question, what are called standard icons அப்படின்னு கேட்டிருக்காங்க. So icons that are available default on desktop while installing the Windows OS அதுதான் வந்து standard icons அப்படின்னு சொல்றாங்க. So standard icons பாத்தீங்கன்னா வந்து my computer, documents, recycle bin, so இதெல்லாம் பாத்தீங்கன்னா standard icons available in Windows OS. சரிங்களா? Next, third one, differentiate files and folders. இது ஆல்ரெடி வந்து old bookலயுமே இருக்க question answer தான். So the main difference பாத்தீங்கன்னா வந்து file stores data ஆனா folder பாத்தீங்கன்னா வந்து it stores files and folders. சரிங்களா? And second option பாத்தீங்கன்னா ஃபைலுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும் and but foldersக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்காது. Okay. Fourth question கான ஆன்சர் பார்க்கலாம். Differentiate save and save as option. So இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா சேவ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைலை நம்ம அப்டேட் பண்ணும்போது ஏதாவது கண்டென்ட் புதுசா வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்ல எடிட் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைலை மறுபடியும் அதே நேம்ல அதே லொகேஷன்ல சேவ் பண்ணதுக்கு நம்ம சேவ் பட்டனை கிளிக் பண்ணா சேவ் ஆயிடும். சேவ் as ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து for the first time ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போது நம்ம சேவ் கிளிக் பண்ணா கூட சேவ் as டயலாக் பாக்ஸ் தான் வந்து ஓபன் ஆகுமே. சரிங்களா? and as well as ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைலை மறுபடியும் வந்து வேற ஒரு புது லொகேஷன்ல புது நேம்ல சேவ் பண்றதுக்கு வந்து சேவ் as ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். So இது ரெண்டு தான் வந்து இதுக்குள்ள வித்தியாசம். So save பாருங்க. Save helps to update the lastly preserved file. That means already stored file, saved file with the latest content. இப்போ புதுசா ஏதோ அப்டேட் பண்ணா அந்த கண்டென்ட்டோட சேவ் பண்றதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். Save as helps to store a new file கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏன்னா நம்ம the first time நம்ம click save கொடுத்தா கூட save as dialog box தான் ஓபன் ஆகும். சரிங்களா? So it helps to store a new file. ஒரு புது ஃபைலை சேவ் பண்றதுக்கும் save as தான். As well as ஏற்கனவே ஸ்டோர் பண்ண ஃபைலை existing ஃபைலை புது லொகேஷன்ல புது நேம்ல சேவ் பண்றதுக்கும் வந்து நம்ம சேவ் as ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சோ இதுதான் வந்து இதுக்கான டிஃபரன்ஸ். Fifth question, how will you rename a file அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணுறதுக்கு we can use the file menu, left mouse button or right mouse button. ஸோ இது வரைக்கும் என்ன போதும் 2 மார்க் கொஸ்டினுக்கு. பட் வந்து இது சம்டைம்ஸ் வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது we need to explain the method. ஸோ இந்த 3 மெத்தடுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஆன்சருமே வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மெத்தட் 1 பார்த்தீங்கன்னா யூசிங் த ஃபைல் மெனு. ஸோ ஃபைல் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபைல்
ஆர் ஃபோல்டரை நம்ம வந்து எந்த ரீநேம் பண்ணமோ அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் மெனுவில் போய் ரீநேம் அப்படின்ற கமாண்டை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இட் வில் ஆஸ்க் ஃபார் நியூ நேம். ஸோ அந்த இடத்துல நம்ம நியூ நேம் டைப் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபைல் வில் பி ரீநேம்டு. மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் நம்ம ரீநேம் பண்ணுமோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் பட்டனில் இருக்க ரைட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த பாப்அப் மெனு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாப்அப் மெனுவில் ரீநேம் அப்படின்ற கமாண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது it will ask for a new name. ஸோ அப்போ வந்து நம்ம நியூ நேம் டைப் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது the file or folder will be renamed. அது செகண்ட் மெத்தட். இது மெத்தட் 3 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைல் ஆர் ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ அப்படி கிளிக் பண்ண பிறகு we can go for F2. இந்த ஃபங்க்ஷனுக்கு F2 ப்ரெஸ் பண்ணலாம். ஆர் அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் மேலே நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சரௌண்டிங் ரெக்டாங்கிள் will appear around the name. ஸோ அந்த நேம் சுற்றி ஒரு சரௌண்டிங் ரெக்டாங்கிள் மாதிரி அப்பியர் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம நியூ நேம் டைப் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச் த ஓல்ட் நேம். ஸோ டு ஃபைனலைஸ் த ரீநேமிங் ஆப்ஷன் we need to press enter. ஸோ நியூ நேம் டைப் பண்ணிட்டு enter press பண்ணும்போது it will get changed. Okay வா. So these are 3 methods. If you want you can note this for 5 more questions. Okay வா. Next question part 3 கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். What are the functions of Windows operating system கேட்டிருக்காங்க. So Windows operating system functions கொஞ்சம் list down பண்ணிருக்காங்க. So first one பார்த்தீங்கன்னா வந்து you can access applications on the computer. லைக் கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், கால்குலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா லோட் எனி நியூ ப்ரோக்ராம் அந்த கம்ப்யூட்டர். ஸோ புதுசாக ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா யூ கேன் லோட் இட், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் ஹார்ட்வேர் சச்சஸ் பிரிண்டர், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் எக்ஸெட்ரா. ஸோ புதுசாக ஹார்ட்வேர் அட்டாச் பண்ணும்போது ஆர் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட்வேர்ஸ்லாம் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து we are able to create ஃபைல், மாடிஃபை, சேவ் பண்ணுறதுக்கு, டெலீட் ஃபைல்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டஸ் தட் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் அஸ் கலர் ஸ்கீம், ஸ்க்ரீன் சேவர்ஸ் ஆஃப் யோர் மானிட்டர் எக்ஸெட்ரா. ஸோ கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த விண்டோஸ் ஓஎஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிவன் இன் யோர் டெக்ஸ்ட் புக். சரிங்களா. அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரைட் அ நோட் ஆன் ரீசைக்கிள் பின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசைக்கிள் பின் வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபோல்டர். ஓகேவா. ஸோ நம்ம ஏதாச்சும் ஃபைல்ஸ் ஆஃப் ஃபோல்டர்ஸ் டெலீட் பண்ணும்போது அது வந்து இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த ரீசைக்கிள் பின் ஃபார் சம் டைம். ஸோ நம்ம வந்து யூசர் வந்து வித்தவுட் நோயிங்லி நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து ரீசைக்கிள் பின் டெலீட் பண்ணிட்டோம்னா இட் கிவ்ஸ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிகவர் தெம். ஸோ the user cannot access the files or folders available in the recycle bin without restoring it. ஸோ நம்ம வந்து அந்த தெரியாமல் டெலீட் பண்ண ஃபைல்ஸை வந்து மறுபடியும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ ரீஸ்டோர் பண்ணும்போது அது எந்த இடத்துல டெலீட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு அந்த ஃபைலானது போயிடும். ஸோ அது எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணும். அதில் எந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அந்த ரைட் கிளிக் பண்ணும்போது பாப்அப் மெனு வரும் இல்லையா. ஸோ அந்த பாப்அப் மெனுவில் ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் will be sent back to its original location. எந்த லொக்கேஷன்லேருந்து டெலீட் பண்ணுமோ அந்த லொக்கேஷனுக்கு அது அனுப்பிச்சிடும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் மறுபடியும் அந்த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டரை. அண்ட் ரீசைக்கிள் பின்னில் இருக்க எல்லா ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸையும் ஆர் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணால் நம்ம ரீஸ்டோர் ஆல் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். அண்ட் நமக்கு தேவையில்லை, நம்ம தெரிஞ்சுதான் வந்து எல்லா ஃபைலுமே வந்து டெலீட் பண்ணி ரீசைக்கிள் பின்க்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதுலேயுமே வந்து அந்த ஃபைல்ஸ் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து எம்டி ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணும்போது ஆல் த ஃபைல்ஸ் வில் பி டெலீட்டட் பெர்மனன்ட்லி. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். ரைட் அ நோட் ஆன் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் அ விண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விண்டோ வரையணும் அவசியம் கிடையாது, பட் யூ கேன் ஸ்டில் ட்ரா இட் வெரி ஈஸி ஒன்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது டைட்டில் பார். ஸோ இதில் நேம் ஆஃப் தி application plus the name of the document that is open அது வந்து டைட்டில் பார்ல இருக்கும். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ் பட்டன் இருக்கும். அண்ட் இந்த டைட்டில் பார் கீழே பார்த்தீங்கன்னா மெனு பார் இருக்கும். ஸோ ஆல் தி மெனுஸ் தட் ஆர் அவைலபிள் வில் பி லிஸ்டட் ஹியர். இந்த மெனு பார்ல இருக்கு. அதில் வந்து நிறைய மல்டிபிள் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் அந்தந்த மெனுக்கு போயிட்டு நம்ம அந்த கமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெனு பார் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் வி டைப் வில் பி ஸ்டோர்ட் ஹியர். இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பார்ஸ் இருக்குது. அப் down scroll bars and left right scroll bars இருக்கும். And there are borders. இந்த கீழே பார்த்தீங்கன்னா status bar இருக்கும். So all this have to be explained here. சரிங்களா. the workspace and corners and borders வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேவா.
Next, write the 2 ways to create a new folder அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மெத்தட் 1 பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஐக்கனில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அது உள்ள எந்த டிரைவ் வேணுமோ அந்த டிரைவுக்கு போயிட்டு நம்ம வந்து we can create a new folder. ஸோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணால் ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ அண்ட் ஃபோல்டர் அப்படின்னு அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது நியூ ஃபோல்டர் will be created with a default name. நமக்கு வந்து எந்த நேம் தேவையோ அந்த நேமை வந்து டைப் பண்ணிட்டு if we press enter key a new folder will be created there. ஓகேவா? This is method 1. and method 2 பாத்தீங்கன்னா வந்து டெஸ்க்டாப்லேயே வந்து we can right click டெஸ்க்டாப்பில் நம்ம மவுஸ் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது இட் will give an option நியூ ஃபோல்டர் அப்படின்றது ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது என்னாங்கன்னா நியூ ஃபோல்டர் will appear on the desktop. ஸோ நமக்கு வேணும்னா அந்த ஃபோல்டரோட ரீநேம் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது நேம் ஆஃப் த ஃபோல்டர் will change. ஸோ this is method 2. ஓகேவா? Next, fifth question, differentiate copy and move கேட்டிருக்காங்க. ஸோ காப்பி அண்ட் மூவ் பார்த்தீங்கன்னா மூவ்ன்றது என்னன்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அதாவது கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணுறது தான் வந்து இந்த கட் அண்ட் பேஸ்ட். சரிங்களா? அண்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் தான் வந்து கட் ஆகி காப்பி ஆகி இன்னொரு இடத்துல பேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே மூவ்ன்றது கட் ஆப்ஷனை தான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ மெத்தட் 1 பார்த்தீங்கன்னா வந்து கட் அண்ட் பேஸ்ட்டில் என்னென்னா நம்ம எந்த ஃபைல் ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம மூவ் பண்ணணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். தென் we have to go to the edit மெனுல போய் கட் கமாண்ட் செலக்ட் பண்ணலாம், ஆர் Ctrl+X ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், ஆர் அந்த ஃபைல் மேலே வச்சு மவுஸ் பாயிண்டர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது கட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பாப்அப் மெனுல செலக்ட் பண்ணலாம். ஸோ இது மூணுத்தில் எது வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா தட் ஃபைல் வில் பி ரிமூவ், அது ஃபார் டெம்பரரி அங்கே ரிமூவ் ஆகணும். ஸோ ரிமூவ் ஆன பிறகு நம்ம வந்து புது லொக்கேஷனில் சேவ் பண்ணுறதுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம நேவிகேட் பண்ணி போயிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் கமாண்ட் கிளிக் பண்ணலாம். ஸோ ஆர் அந்த எம்டி அந்த லொக்கேஷனில் போயிட்டு சும்மா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இந்த file will be pasted in the new location. So இது என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு இந்த கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுவே காப்பிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டரோட காப்பி அதோட டூப்ளிகேட் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு லொக்கேஷன்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஒரு ஃபோல்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் எடிட்டில் போய் காப்பி கமாண்ட் ஆர் Ctrl+C ஆர் ரைட் கிளிக்கில் காப்பி ஃப்ரம் தி பாப்அப் மெனு. ஸோ இது மூணுத்தில் எது வேணால் பண்ணலாம். அண்ட் நியூ லொகேஷனுக்கு நேவிகேட் பண்ணிட்டு அந்த இடத்துல எடிட் பேஸ்ட் ஆர் Ctrl+V பண்ணலாம், ஆர் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்கும்போது அந்த புது இடத்துல வந்து அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வில் பி பேஸ்டட். ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து the ஃபைல் ஆர் ஃபோல்டர் வில் பி அவைலபிள். That is the difference between copy and move. Then part 4 ஆன்சர் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் தி வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ உங்கள் புக்கில் வந்து ஒரு டேபிளோ காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளோ காலம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து விண்டோஸ் 10 வரைக்கும் நீங்கள் எழுதணும், இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு we can use a search box on the start menu. ஸோ ஸ்டார்ட் மெனுவில் இருக்க சர்ச் பாக்ஸில் போய் நம்ம வந்து பர்டிகுலர் ஃபைலில் கொடுத்து நம்ம சேவ் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், ஆர் இந்த கம்ப்யூட்டர் ஆர் இந்த ஸ்பெசிஃபிக் டிரைவில் நம்ம போயிட்டு கூட அந்த ஃபைலை வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது சர்ச் ஆப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அதில் அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம டைப் பண்ணலாம், ஒரு ஃபோல்டர் நேம் வந்து டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் ஸ்டார்டிங் வித் ஸ்பெசிஃபைட் நேம். ஸோ அந்த ஃபுல் ஃபைல் நேம் டைப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, பார்ட் ஆஃப் தி ஃபைல் நேம் டைப் பண்ணால் கூட போதும். சரிங்களா? ஸோ த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் வித் த ஸ்பெசிஃபைட் நேம்ஸ் வில் அப்பியர். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸில் நமக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது டைரக்ட்லி இட் வில் ஓப்பன் தட் ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து see more results அப்படின்றது இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா see more results அப்படின்றது இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம if you lead to a search results dialog box வந்து அப்பியர் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபைல் நேம் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணும்போது again the list of files will get displayed. ஸோ அதில் எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். And third and last question பார்த்தீங்கன்னா write the procedure to create shortcut in Windows OS அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Windows OS ஷார்ட்கட் கிரியேட் பண்ணது வெரி ஈஸி. ஸோ ஷார்ட்கட்ஸ் எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம்னா வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஆட்டோமேட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் ஸ்டெப்ஸ் என்னென்னா செலக்ட் தி ஃபைல் ஆர் ஃபோல்டர் தட் யூ வாண்ட் டு ஹேவ் அ ஷார்ட்கட் ஆன் தி டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்பில் எந்த
ஃபைல் ஆர் ஃபோல்டருக்கு ஷார்ட்கட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது இட் வில் செலக்ட் சென்ட் டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த சென்ட் டூல பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்க்டாப்ல கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம அந்த சப் மெனுவில் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஷார்ட்கட் ஃபார் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வில் நவ் அப்பியர் ஆன் தி டெஸ்க்டாப். ஸோ அங்கேருந்து நம்ம கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக நமக்கு தேவையான ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ we have come to the end of this chapter. ஸோ இந்த சாப்டருக்கான அனைத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.